வணக்கம். நம்ம சிவன் கிச்சனில் எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். இன்றைக்கி நியூ இயர் பிரியாணி, சிக்கன் பிரியாணி போட போகிறோம். சிம்பிள் மெத்தடில் எல்லோரும் செய்கிற மாதிரி சிம்பிளாக நான் போட போகிறேன். அதனால் எல்லா பொருளையும் வீடியோ எடுக்கலை. இந்த மாதிரி தாளிக்கிறது மட்டும் நான் இப்போ வீடியோ போடுறேன் உங்களுக்கு. இப்போது வெங்காயம் போட்டுக்கலாம். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க, என் வீடியோ இன்னும் பார்த்துட்டு நிறைய எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். எனக்கு என் வீடியோ பார்க்குறவங்களுக்கும் ரொம்ப நன்றி. இது மாதிரி செஞ்சு பாருங்கள். சிக்கன் பிரியாணிக்கு ஒரு 4 வெங்காயம் கட் பண்ணி இது மாதிரி போட்டுட்டேன். இப்போ நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம். நம்ம கடையில் வாங்குறத விட வாங்கலாம் கடையில், ஆனால் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்றது நம்ம தாராளமாக இருக்கும். அதனால் இன்றைக்கி நம்ம பிரியாணி போடுறேன். நான் இப்போது சால்ட்டு போட்டுட்டோம். ஒரு 2 ஸ்பூன். இது அரிசி 1/2 கிலோ பாஸ்மதி அரிசிக்கு இந்த வெங்காயம் 4 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம். ரொம்ப வதங்க வேணாம், கண்ணாடி பதம் வந்தால் போதும். இப்போது 3 ஏலக்காய், பட்டை, கிராம்பு வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு ஒரு தக்காளி பேஸ்ட் பண்ணி அதில் வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இப்போ பச்சை வாடை போகிறதுக்கு நம்ம வதக்கிடலாம். வேறு கலர் பவுடர் நான் எதுவுமே சேர்க்க மாட்டேன். இப்போது கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா ஒரு பொடி, கைப்பிடி அளவுக்கு எல்லாமே சேர்த்து போட்டுட்டேன். இப்போ அடுத்தது பச்சை மிளகாய் 5, தக்காளி 2. இது மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது பச்சை வாடை போகிற அளவுக்கு, இஞ்சி பூண்டோட வாடை போகிற அளவுக்கு வதக்கிடலாம். இப்போது கரம் மசாலா தூள் கொட்டிட்டேன் நான். அதுவும் நல்லா வதங்கட்டும். இப்போது தனி மிளகாத்தூள் இந்த சின்ன ஸ்பூனில், நீங்கள் பெரிய ஸ்பூனாக இருந்தால் 1 ஸ்பூன் போட்டுங்க. நான் சின்ன ஸ்பூனாக இருக்கிறதுனால 2 ஸ்பூன் போடுறேன். இதுவும் நல்லா வதங்கட்டும். இப்போது நல்லா வதங்கி வந்த பிறகு நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன்னு ஒரு 1/2 கிலோ அளவுக்கு எடுத்து வச்சுருக்கிறேன், கழுவி சுத்தம் பண்ணி வச்சுட்டேன். இந்த மாதிரி சிக்கன் போட்டுக்கலாம். அப்படியே கொட்டினோம்னா தண்ணியோட கொட்டுறதுனால கவுச்சி வாடை வரும். அதனால நான் இந்த மாதிரி கையால் எடுத்து போடுறேன். இது கொஞ்சம் நேரம் வதங்கணும் நல்லா. இதுலேயே ஒரு பாதி அளவுக்கு கறி வெந்துடும், அதுக்காக இது வதங்கட்டும். நல்லா வதங்கட்டும். தயிர் ஊற்றிக்கலாம். லெமனும் ஊற்றலாம், தயிரும் ஊற்றலாம். நான் தயிர் தான் யூஸ் பண்ணுவேன். தயிர் இப்போது ஒரு 100 அளவுக்கு நம்ம தயிர் ஊற்றிக்கலாம். 100 மில்லி அளவு இது தயிர். இப்போது கவுச்சி வாடை எதுவுமே இருக்காது, சுத்தமாக சாஃப்டாக இருக்கும் பிரியாணி. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி பாஸ்மதி அரிசியை நான் ஊற வச்சுருக்கேன். அது நல்லா வடிகட்டி, தண்ணி இல்லாமல் வடிகட்டிடலாம். இப்போ இதுக்கு எவ்வளோ தண்ணிங்கிறத நம்ம சேர்த்துடலாம். 1/2 கிலோ கறி சிக்கனு, 1/2 கிலோ அரிசி போட்டிருக்கோம். ஒரு 1.5 லிட்ரு நம்ம தண்ணி அளவு ஊற்றிக்கலாம். இது 1/2 லிட்ரு பால் வாங்குகிற அளவுக்கு 1/2 லிட்ரு தண்ணி பிடிக்கும். அதனால நான் இதில் 2 ஊற்றிட்டேன். இப்போ 3 ஊற்றிடுறேன். கறிக்கு, ரைஸுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து இந்த தண்ணி கரெக்டாக இருக்கும். இப்போ நான் தம்மில் போடாமல் மூடி, எப்போதும் செய்கிற மாதிரி தான் இந்த மாதிரி மூடி போட்டுருவேன். இப்படி தான் மூடுவேன். அவ்வளோதான், வேகட்டும். ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதிச்சுட்டு அரிசி பாதி அளவுக்கு நல்லா வெந்து வந்துட்ட பிறகு நம்ம தம்மில் அப்படியே சிம்மில் வச்சிடலாம். போடலை, தண்ணி கொதி வந்த பிறகு அரிசி போட்டுட்டு அதுக்கப்புறம் 20 நிமிஷம் கொதிச்சிட்ட பிறகு சொன்னேன். பிரியாணிக்கு தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம பிரியாணி அரிசி, நான் 1/2 கிலோ அரிசியை ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன். இப்போ போட்டுடலாம். அப்படியே கொட்டிடலாம், வடிகட்டி தான் வச்சேன்.
அதனால் நம்ம சிரமம் இல்லாமல் கொட்டிடலாம். அப்படியே இது மாதிரி மீதி இருக்கிறத போட்டுடலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போது மூடி போட்டுடலாம். ஒரு 20 நிமிஷம் 25 நிமிஷம் நல்ல கொதியிலே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம சிம்மில் வச்சிடலாம். சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. வாசனை ரொம்ப நல்லா இருக்குது. சூப்பரான நியூ இயர் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி உதிரியாக இருக்குது பாருங்கள் பிரியாணி. நம்ம எவ்வளோ வேணுமோ கம்மியாகவும் சாப்பிட்டுக்கலாம், ஜாஸ்தியாகவும் எப்படி வேணுமோ நம்ம வச்சுக்கலாம். அதனால் நான் வீட்டிலையே செஞ்சுட்டேன். இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். என் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுவோங்க. என் வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ண அனைத்து பேருக்கும் எல்லாருக்கும் நன்றி. என் வீடியோ பாருங்கள். நன்றி.